நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், காலையில எப்படியாவது எந்திரிச்சிடணும்னு. ஆனா என்னால முடியறதே இல்லை. அப்படியே எந்திரிச்சாலும் ஐயோ கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அப்படியே திரும்ப தூங்கி போயிடுறேன். மணி 7 ஆயிடுது. எங்க நான் ராத்திரி தூங்குறதே 10-12 மணி ஆயிடுது. தூக்கமே வர மாட்டேங்குது. காலையில இதுல வேற எங்க இருந்து எந்திரிக்க முடியும் என்னால? Iskahan Media. ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹ. ஓம் ஹ்ரீம் ஆதித்யனே நமோ நமஹ. நிறைய பேரோட ஒரு பிரச்சனை, அதாவது விருப்பம் இருந்தும் அதை செயல்படுத்த முடியல அப்படின்னு பார்க்குறப்போ இந்த அதிகாலையில் எந்திரிக்கிறது தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, காலையில் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் முடியறதே இல்லை. உடம்பு வலிக்குது, சோம்பேறித்தனம், 10 நிமிஷம் அப்படியேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்படியே தூங்கி போயிடுறேன். அதனால எந்திரிக்க முடியறதில்லை. ஒரு சில பேர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வர்றதில்லை, நான் தூங்கவே 12 மணி 1 மணி ஆயிடுது. இதில் நான் காலையில் எங்கேருந்து 4 மணி 5 மணிக்கெல்லாம் நான் எந்திரிக்கிறது? ஆனால் அப்படியும் தூங்கினா தானே நான் எந்திரிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எப்படி எந்திரிக்கலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த எந்திரிக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த நேரத்தில் இந்த பூமியில் 7 லோகங்களாக கூட இருக்கலாம், அங்கே என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, அதனால தான் நம்ம எந்திரிக்கிறோமா அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம உணவு அப்படிங்கிற பார்க்குறப்போ ஒரு மனுஷனுக்கு அது ஒரு நம்ம எப்படி சொல்கிறது, ஒருவேளை வயிறு நிறைய ஒருவேளை ஆகாரமே போதும். ஆனால் நம்ம அதெல்லாம் சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, அப்போ ஏற்றுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா 2 வேளை ஆகாரம் போதும், காலையில் மத்தியானம். அதுவும் அப்படின்னு சொன்னாலும் நைட்டு என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது, அதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க காலையில் எந்திரிக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இரவு நேர ஆகாரத்தை தவிர்த்து விடுதல். அப்போ இரவு நேர ஆகாரத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னா காலையில் ஈஸியாக எந்திரிக்கலாம். என்னால் முடியாது, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ இரவு நேரத்தில் அளவாக சாப்பிட்றது. இங்கே வாழக்கூடிய மக்களில் 80% மக்கள் நைட் ஈட்டர் அப்படி இருக்காங்க. நைட் ஈட்டர்னால் இரவு நேரங்களில் அதிகமாக உணவை உட்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. அதனால தான் அதிக பிரச்சனைகள், வியாதிகள் வருது. வயிறு முட்டை தின்னுவிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடலில் என்ன வேலை செய்யும்? நல்லா அப்போ எனக்கு சாப்பிட்டா தான் நிம்மதியாக தூக்கம் வரும், நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தின்ன மப்பில் வரக்கூடிய ஒரு தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட உடலுக்கு சிறந்த தூக்கம் கிடையாது. அப்போது அரை வயிறில் ஒரு மனுஷன் எப்போ தூங்குறானோ அப்போது அவனுக்கு வரக்கூடிய தூக்கம் தான் உடலுக்கு ஆற்றலை கொடுக்குதே தவிர, அதிகமான உணவை உட்கொண்டு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உறக்கமானது பயனற்றது, பல வியாதிகளை தான் அது கொடுக்கும். ஆக அப்போ இரவு நேரத்தில் உணவை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க, முதல் வழி இது. அப்புறம் சரி, நான் அலாரமே நீங்கள் வைக்க வேண்டாம், நான் சொல்கிறத முயற்சி பண்ணி பாருங்கள். உறங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க, ஓ யூனிவர்ஸ், இல்லைனா பிரபஞ்சமே, என்னை காலையில் 3 மணிக்கு என்னை எழுப்பி விட்டுடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அலாரம் எதுவுமே தேவையில்லை, அலாரம் வச்சுக்கோங்க. அலாரம் வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே இந்த பிரபஞ்சம் உங்களை எழுப்பி விட்டுடும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இது மனுஷனோட மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி அதை பேஸ் பண்ணி தான் மனிதனோட என்ன சொல்கிறது, வடிவமைப்பு, எண்ணங்களாக இருக்கலாம், எவ்ரிதிங்
அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் அந்த மெக்கானிசம் இறைவன் வடிவமைச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க நல்லது பண்றதுக்காக இந்த பிரபஞ்சத்திட்ட காசு பணம் கேட்கறல, என்னை எழுப்பி விட்டுரு அப்படின்னு கேட்கிறப்போ அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் மேட்ச் ஆகுது. அப்போ கண்டிப்பா நீங்க இப்படி சொல்லிட்டு உறங்கும் போது கண்டிப்பா அதிகாலையில உங்களை எழுப்பி விட்டுடும், இந்த பிரபஞ்சம் உங்களை எழுப்பி விட்டுடும். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு தூக்கமே வருது, நான் சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு. எதுவுமே ஒரு நாள்ல கிடைக்கவே கிடைக்காது. கல்யாணம் ஆயிட்டு ஒரே நாள்ல புள்ள பெற்றுக்க முடியுமா? 10 மாசம் அந்த பெண்மணி வந்து பொறுமையா காத்திருந்தாதான் 11ஆவது மாசம் குழந்தை பிறக்கும். அப்போ இதை பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். அப்போ நைட்டு தூக்கமே எனக்கு வர்றதில்லை அப்படிங்கிறவங்க, ஒரு விஞ்ஞானப்படியே சொல்றேன், நான் சாஸ்திரப்படியும் சொல்றேன் பாருங்களேன். ஒரு மனிதனுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 4 இருந்து 5 மணி நேரம் உறக்கம் போதும். அந்த உறக்கமே அவனுக்கு போதும். இப்போ நீங்க வந்து ஒரு 9:30 மணிக்கு நீங்க படுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கமே வர்றதில்லை அப்படின்னா, அப்படியே மொபைலை நம்ம நோண்டுறது, அதுக்கப்புறம் எதையாவது வச்சு படுத்துக்கிட்டே தின்னுட்டு இருக்கிறது, டிவியை பார்க்கறது, இப்படி எண்ணங்களை ஓட விட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதை செய்யாம தூக்கம் வராட்டினாலும் பரவாயில்ல, அப்போ இடது பக்கம் இப்படியே லெஃப்ட் சைடு இப்படி நம்ம ஒரு தலானியை வச்சுக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு என்ன எண்ணங்கள் வேணாலும் டிராவல் ஆகட்டும், இல்லை முடிஞ்சா மூச்சு காத்த கவனிக்கிறது, இப்படியே நீங்க ஒரு வாரம் கவனிச்சு பாருங்களேன். ஒரு நாள்ல நடக்காது, ஜஸ்ட் 7 days இப்படியே கவனிச்சு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க அதிகாலையில எந்திரிக்க முடியும். சில பேர் என்ன பண்றது, அலாரம் வைப்பாங்க, காலையில 3 மணிக்கு அலாரம் அடிக்கும், அடிச்சிருச்சான்னு ஒரு அரை மணி நேரம் தூங்கிக்குவோன்னு அடுத்து ஒரு அலாரம் வைப்பாங்க 3:30, சரி 4 மணிக்கு பண்ணிக்கலாமே, எந்திரிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி 4 மணி வைப்பாங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே தூங்கி போயிடுவாங்க. இதே மனசு ஒரு 3 மணிக்கு ஏதாவது ஒரு தேட்டர்ல நம்மளுக்கு பிடிச்ச நடிகரோட ஷோ போடுறாங்க, ஃபர்ஸ்ட் ஷோனா அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு குளிச்சு நான் அங்க போறேன் அப்படின்னு எந்திரிச்சு ஓடுது மாயையை நோக்கி. அதே இடத்துல நம்ம எங்கேயாவது ஊருக்கு போறோம், எக்ஸ்கர்ஷன் போறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்திரிச்சு ஓடுது. அதே இது ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண போறோம், கல்யாணம் பண்ண போறோம், ஏதாவது செய்ய போறோம் அப்படின்னா அது முக்கியமானது, வாழ்க்கைக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுது. அப்பெல்லாம் மட்டும் உன்னால அதிகாலையில எந்திரிக்க முடியுது. உனக்காக நீ ஒரு நல்லதை பெற்றுக்கொள்வதற்காக, நல்லதை நோக்கி பயணப்படுவதற்காக பார்த்தீங்கன்னா மனசு ஏன் ஒத்துழைக்க மாட்டேங்குது? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு வைராக்கியம், என்னால முடியும், ஐ கேன் டூ எனிதிங், என்னால முடியும், இது என்ன இன்னைக்கு இல்லை, என்னோட உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காகவும் என் வாழ்க்கை பயணம் சீராக அமைவதற்காகவும் நான் எடுக்கக்கூடிய பயிற்சி முயற்சி அப்படின்னு மனசுல உள்வாங்கிட்டு நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எந்திரிச்சிருவீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது 3 to 6 சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 4:30 to 6 தான் பிரம்ம முகூர்த்தம். அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏன் வந்து நிறைய பேர் கிரகப்பிரவேசம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த பூமி முழுவதும் நிறைந்திருக்கும், அனைத்து லோகங்கள் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த நேரத்துல. அப்போ 4 நட்சத்திரம் எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம், அந்த நேரத்துல கிரகப்பிரவேசமோ ஏதோ ஒரு நல்ல காரியமோ அதை பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சாதனை படைத்தவர்கள், ஞானிகள், ரிஷிகள், மகான்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணக்காரங்களா இருக்கிறவங்க, எந்த துறையா வேணா இருக்கலாம், சாதிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில எழக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாலையில நம்ம எழுந்து தியானம் தான் நான் பண்ணணுமா, நான் மந்திரம் தான் சொல்லணுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. தியானம் பண்றவங்க தியானம் பண்ணுங்க, மந்திரம் சொல்றவங்க மந்திரம் சொல்லுங்க. ஆனா இதை மட்டும்தான் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்க ஒரு ஓவியரா இருக்கலாம், நீங்க ஒரு பாடகரா இருக்கலாம், என்ன சொல்றது, நீங்க ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், எந்த துறை வேணா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அந்த விஷயங்களை இந்த டயத்துல நீங்க செய்யும் போது உங்களுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா கிடைக்கும் போது ஒரு 50 நாள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் 5 நாள்ல கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இது நோ பெயின் நோ கெயின். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ்க்கு நீங்க கொண்டு வரும்போது 7 நாள் 14 நாள் 21 நாள் 48 நாள்னு கொண்டு வரும்போது மட்டும்தான் இந்த உடனே காலையில எந்திரிச்சு அந்த பிரபஞ்ச ஆற்றல் கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. அப்போ இந்த உடல் ஏற்றுக்கொள்ளணும்னா நீ டெய்லி அதை பண்ண 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 ஏற்றுக்கொள்ளும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எண்ணங்கள் பயங்கரமா அலப்பாயும்.
சாயங்காலமும் சரி அலப்பாயும். நம்மளால கான்சன்ட்ரேஷனாக ஒரு யோசிக்கக்கூடியதோ இல்லை ஏதாவது செய்யக்கூடிய விஷயங்கள்லையோ எண்ணங்கள் வந்து ஒழுங்காகவே ட்ராவல் ஆகாது. ஆனால் நம்ம அதிகாலையில் தூங்கி எந்திரிச்சு காலை கடனை முடிச்சுட்டு இல்லை 2 பாத்ரூம்னா 2 பாத்ரூம் ஒன்றுக்கு வருதா ஒன்றுக்கு போயிட்டு காலை கழுவிட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணும்போது அந்த நேரத்தில் மனசு எம்டியாக இருக்கும். அப்போ எண்ணங்களே சிதறாமல் இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் 100% வந்து கரெக்டாக பண்ணுவீங்க, தெளிவாக பண்ணுவீங்க. எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தாலாம் டே காலையில் எழுந்திரிச்சு நீ படிடா, அப்போ தாண்டா அவன் புத்தியில் பதியும் அப்படிம்பாரு. நீ வந்து சாயங்காலமோ நைட்டோ 20 மணி நேரம் படித்தா கூட நீ 2 மணி நேரம் காலையில் படித்தேன்னா உன் மனசில் புரியும், அதில் என்னதான் போட்டிருக்குன்னு தெரியும், நல்ல மார்க் வாங்குவ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அது எங்கேயோ மலையேறி போயிடுச்சு. அப்போது நீங்கள் வந்து இப்போ மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த காஸ்மிக் எனர்ஜி சூரிய ஒளி இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா அதிகாலை 3லேருந்து 3:15 பூமியை வந்து ரீச் ஆகும். அப்போது ரீச் ஆகும்போது என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நல்ல ஆற்றல்கள் அத்தனைத்தையும் ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா இப்படி புழுதி அப்படியே இழுத்துட்டு போகும் பாருங்க, அந்த மாதிரி இழுத்துட்டு வரும். இழுத்துட்டு வந்து அது என்ன ஆகும், புழுதி படலம் அந்த இடத்துல, அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி, காந்த சக்தி இது எல்லாமே இங்கே ஸ்ப்ரெட்டாக இருக்கும் அந்த நேரத்தில். அப்போது சூரியனுடைய முழு ஆற்றல் வரும்போது என்ன பண்ணும், பழையபடி அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போயிடும். இது டெய்லி ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இந்த 4 to 6 நம்ம நேரத்தில் படிக்கிறது, விளையாடுறது, கதை எழுதுறது, தியானம் பண்ணுறது, நடக்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் பண்ணும்போது இந்த எனர்ஜி ஃபுல்லாக நம்ம உடம்புக்குள்ளே பாய ஆரம்பிக்கும். ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். இது விஞ்ஞான பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த சோம்பேறித்தனங்கள் எல்லாம் போகும். இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இனிமேல் போகிறீங்கனாலும் சரி, இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரக்கிங்னு சொல்கிறாங்க, மலையேற்றம் போகிறது, இல்லைன்னா ஜீப்பில் ட்ரக்கிங் போகிறது, அப்படியே ஆஃப் ரோடில் டமார் டுமார்னு இடிச்சு போகும் வண்டி, காலு கை இப்படி பிடிச்சி வலிக்கும். அப்படியே நம்ம போயிட்டு வந்து ஹோட்டல் ரூமில் வந்து நின்று இல்லை டென்ட்லேயே ஹோட்டல் வந்து அப்பா மேலே போயிட்டு வந்தது உடம்பெல்லாம் வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சூரிய உதயம் பார்க்கக்கூடிய இடம் இந்தியாலையும் சரி உலகத்தில் பல இடங்கள் இருக்குது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கொழுக்குமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது மூணாரில். அது ஹாஃப் ரோடு தான். அதில் பார்த்தீங்கன்னா அடிச்சு அப்படி ஏறி போகும்போது வயிறெல்லாம் கழுங்கும், பாத்ரூமே போயிடும் போல் அந்த அளவுக்கு அடிச்சு மேலே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே நம்ம கரெக்டாக ஒரு 5:30 மணிலேருந்து அந்த 6:30 மணி அந்த இடத்துல நிற்கும்போது சூரியன் அப்படியே உதயமாகும். நம்ம அவ்வளோ அடி ஒசரத்தில் இருப்போம். அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே வரும். ஆனால் நமக்கு அது தெரியாது. நம்ம சந்தோஷத்தில் இருப்போம். திரும்ப ஆஃப் ரோடு எல்லாம் அடித்து முடிச்சுட்டு நம்மளோட ரூமுக்கு வந்தாலோ டென்ட்டுக்கு வந்தாலோ பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு வலி கூட இருக்காது. மற்ற இடத்துக்கும் மற்ற நேரத்தில் போகிறதுக்கும் இந்த இடத்துக்கு இந்த நேரத்தில் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. போயிருந்தீங்கன்னா ரீகால் பண்ணி பாருங்கள். இனி போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த எனர்ஜி பூமியில் சூரிய உதயம் 6 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப மேலே போயிடும். அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். அடுத்து நான் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு உட்கொள்ளுதல். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட் செட் ஆகிடுச்சு. 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்ணும், 1:30 மணிக்கு லஞ்சு சாப்பிட்ணும், திரும்ப 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே டின்னர் சாப்பிட்ணுன்னு இப்படின்னு நம்ம பசிக்காக சாப்பிட்றது இல்லை. அப்படியே சைக்காலஜிக்கலாக நம்ம ஒரு என்ன சொல்கிறது மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த டைம்னா பசியே இருக்காது. ஒருத்தனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், டக்குன்னு வருவான், வாட்சை பார்ப்பான், டைம் 8 மணி ஆச்சும், அப்போ தான் திரும்ப எனக்கு பசி எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்பான். அவன் அந்த டயத்தை பார்க்கலன்னா அவன் சாப்பிடவே மாட்டான். புரியுதா உங்களுக்கு? சரி, நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் வண்டியில், அதே ஒரு 1:30 மணிக்கு நம்ம சாப்பிடுவோம், நமக்கு பசி எடுக்கும், ஆனால் வழியில் கடை இல்லை. இன்னும் டிரைவர் சொல்கிறான் கொஞ்சம் தூரங்க அப்படிங்கிறான். அப்போ பார்த்தா பசி எடுத்து பசி அடங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசிக்கிறப்போ நல்லா சட்டி சோறு சாப்பிடுவீங்க. பசி அடங்கினதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 1/2 கப்பு சாப்பாடு சாப்பிட்டாலே பெரிய விஷயம். அப்போது இப்போ இந்த பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி, காந்த சக்தி இருக்கு இல்லையா, இந்த உடல் 3ஐயுமே இழுத்துக்கும். வெளியிலேருந்து இழுத்துக்கிட்டு அந்த எந்த நேரத்தினாலும் சரி அதை அப்படியே இழுத்துக்கிட்டு தனக்கு தேவையானதை கிரகிச்சுக்கும். பிராணசக்தி யூனிவர்ஸ், பிரபஞ்ச காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி, மேக்னெட்டிக் பவர், காந்த சக்தி. அப்போது இது எல்லாத்தையுமே எடுத்துக்கும் போது அந்த பசி அடங்கிடுது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா சாப்பாடு, அது மட்டும்தான் உடலுக்கு தேவையான ஆகாரம். அப்போது நம்ம எப்படி வாழறோம், எந்த சூழலில் வாழ்கிறோம், எப்படி வாழ போகிறோம், ஏன்னா அப்படி நம்ம யோசிக்கணும்.
அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் அவங்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் எந்திரிப்பாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு வாசலை தொளிச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணி 6-6:30 மணிக்கு வேலைக்கு போவாங்க வருவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வியாதிகள் தான் மக்களுக்கு வந்தது. ஆனால் இப்போ பாருங்க 1000 வியாதிகள் வருது. அப்போ நம்ம சூரிய ஒளியிலேயே நம்ம நடக்கிறது இல்லை, சூரிய ஒளியே வாங்கறது இல்லை. நிறைய பேரோட வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை, இப்போ துபாய் அங்கே இங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸே கிடையாது. ஆனால் சாப்பாடை மட்டும் நிறைய எடுக்கிறது. மனசில் ஒன்று நம்ம நினச்சிக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம எவ்வளோ அதிகமாக பண்ணியிருக்கோம்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து உணவை எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். ஆனால் சாப்பாடு மட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டே இல்லாமல் சட்டி சோறு சாப்பிட்றோம். அப்போ உடலில் கொழுப்பு சேர ஆரம்பிக்கும், டயாபெட்டிஸ் வர ஆரம்பிக்கும், இதய நோய் வர ஆரம்பிக்கும். அப்போ உடல் உழைப்பும் குறைஞ்சு போயிடுது. அதனால நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அதிகாலையில் எந்திரிக்கிறது, நடக்கிறது, தியானம் பண்ணுறது. தியானம் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது, அளவான சாப்பாடை எடுத்துக்கிறது, பசிச்சா சாப்பிட்றது, இந்த மாதிரி நல்ல சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நோய் வராது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கும். அப்போது இதெல்லாம் நடக்கணும்னா 1 வாரம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும், உறுதியாக சொல்கிறேன். அப்புறம் அதை 2 வாரம் ஆக்குங்க, 3 வாரம் ஆக்குங்க. அப்புறம் உங்களுக்கே இந்த பிரபஞ்சம் உணர்த்த ஆரம்பிக்கும், நீ இதை பண்ணு, இதை செய். அப்போது வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலையை அடையலாம். மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திக்கலாம். சிவோகம்.